ஹாய், இன்றைக்கி எல்ஜியோடைய போர்டு தாங்க ஃபால்ட் ஆகிருக்கு. கஸ்டமர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆன் பண்ணும்போது 2 நிமிஷத்தில் ஆஃப் ஆகிடுச்சு. 2 நிமிஷத்தில் ஆஃப் ஆகிடுதுங்க. கம்ப்ரஸரில் நல்லா தான் இருக்குது, போர்டில் தான் ப்ராப்ளம். ஸோ இதில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இது இருக்குது பார்த்தீங்களா, இது தெரியுதா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ராப்ளம். ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட்டு வந்து அந்த அந்த 22 இந்த எல்இடி லைட்டெல்லாம் ஃபுல்லாகவே டெத் ஆகிடுது, ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிடுது. 2 நிமிஷம் எரியுது, அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஆஃப் ஆகிடுது. சரி, என்ன தான் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது இது ஓவர் ஹீட் ஆகுது, இது ஓவர் ஹீட் ஆகுது. ஸோ நீங்கள் சால்ட்ரிங் பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா, ஸோ இந்த ஓவர் ஹீட் ஆகிறத நீங்கள் இதை மட்டும் மாற்றி விட்டுட்டிங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு இந்த பிரச்சனை போயிடும். ஸோ என்ன பிரச்சனை நடந்ததுன்னா, கஸ்டமர் வீட்டில் போகும்போது ஆன் பண்ணுறேன், ஆன் பண்ண அடுத்த 2 செகண்ட் தான், 1 2 ஃபுல்லாகவே ஆஃப் ஆகிடுது. எது, இந்த எல்இடி லைட் எல்லாம் ஆஃப் ஆகிடுது, ஃபுல்லாக பேனலில் இருக்க எல்லா லைட்டும் ஆஃப் ஆகிடுது. ஸோ காரணம் என்னென்னா இதுதான் காரணம். ஸோ ஓகேவா, ஸோ இதை மட்டும் நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃபால்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை மட்டும் மாற்றி விட்டால் போதும். உங்களால் மாற்ற தெரிஞ்சுன்னா மாற்றிக்கிங்க. இது எல்ஜியில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரியான ஃபால்ட்டு தான் வரும். ஸோ அதுக்காக தான் இதை நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எதனா டவுட் எதனா இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு கிறிஸ்டின், ஸோ அதனால் தெரியாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, நான் கிறிஸ்டின் தெரிஞ்சவொன்னே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க, ஓகேங்களா. தொழில் வேறு, ஸோ என்னோடய நம்பிக்கை வேறு. ஸோ உங்களுக்கு என்ன டவுட்டு எதுவாக இருந்தாலும் நான் உடனே உங்களுக்கு கமெண்ட் பண்ணிவிடுவேன், ஓகேவா. ஸோ அவ்வளோதாங்க இதில். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுங்க. ஸோ இதை எடுத்துன்னு போயிட்டு நாளைக்கு மாட்டிடுவேன், ஓகேவா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்லாம் ஒர்க் ஆகுது, அப்பு லோ எல்லாமே பார்த்திங்களா, மாறுதுங்களா, எல்லாம் கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இதில் வந்து சின்ன ஃபால்ட்டுங்க, இந்த ஒரு சின்ன இந்த 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 சிப்பை மட்டும் மாற்றினா உங்களுக்கு கிளியர் ஆகிடும், ஓகே. அப்புறம் கம்ப்ரஸர் ஓவர் ஹீட் ஆகிறதுக்கு முக்கியமான 2 காரணம் என்ன கேட்டிங்கன்னா, வேக்கம் போடாமல் நீங்கள் கேஸ் ஏற்றிட்டிங்கன்னா உள்ளே ஓவர் ஹீட் ஆகும். அதே மாதிரி ஓவர் ஹீட் ஆகிறதுக்கு முக்கியமான 2வது காரணம், கேஸ் லெவல் ரொம்ப கம்மியாகிடுச்சுன்னா கூட ஓவர் ஹீட் ஆகும். ஸோ இந்த 2 காரணம் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. கரெக்டாக ஒரு 10 இருக்குது, 10 பாயிண்ட் இருக்குது ஓவர் ஹீட் ஆகிறதுக்கு. ஸோ இதை பார்த்துட்டு உங்களுக்கு அந்த 10 பாயிண்ட்டும் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறாங்களோ அதை பார்த்துட்டு ஒரு வீடியோ, ஒரு கம்ப்ரஸரில் 10 விதமான ஃபால்ட்டு, அந்த 10 விதமான ஃபால்ட்டை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக ஒரு ஏசி மெக்கானிக்காக மாறிடலாம். ஸோ நீங்கள் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அதை பார்க்குறேன் நான். பார்த்துட்டு உங்களுக்காகவே அந்த 10 விதமான கம்ப்ரஸர் ப்ராப்ளம், ஓவர் ஹீட்டிங் ப்ராப்ளம், ட்ரிப்பிங் ப்ராப்ளம், ஸோ கூலிங் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நான் தொடர்ந்து வீடியோ போட முடியும். ஸோ நீங்கள் ஆதரவு கொடுங்க, நான் நிச்சயமாகவே உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஓகேவா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.